வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய அன்பு மகன் சோழன் நம்பியார் அவர்களே, பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களோடு இயக்கத்திலிருந்து அதற்காக தண்டனை பெற்று பல ஆண்டு காலம் சிறையில் இருந்த ஐயா சிவலிங்கம் அவர்களே, கொங்கு நாடு இளைஞர் பேரவையினுடைய தலைவர், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார் தனியரசு அவர்களே, என் ஆறுயிர் தம்பி கருணாஸ் அவர்களே, என் அன்பு இளவல் செந்தில் மல்லர் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மனித உரிமை போராளி வழக்கறிஞர் பால் அவர்களே, என் ஆறுயிர் தம்பி பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஓவியர் பாலா அவர்களே, இங்கே எங்களினுடைய அன்பு மருமகள் கவிதா அவர்களே, அருள் திரு செபாஸ்டியன் அவர்களே, என்னுடைய அன்பு இளவல் கௌதமன் அவர்கள், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர், என்னுடைய அப்பா வடமலை அவர்களுடைய பிள்ளைகள் என் தம்பி கௌதமனும் லலினும், அவருடைய மூத்த மகன் நான் என்கிற உரிமையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இறுதி காலத்தில் என்னோடு பேரன்பு கொண்டு மகனே மகனே என்று என்னோடு எல்லா போராட்டங்களிலும் கூட்டங்களிலும் எனக்கு அருகில் ஒட்டி நின்றவர் என்னுடைய அப்பா வடமலை அவர்கள். அதை போலவே இங்கு வீற்றிருக்கிற எங்கள் ஐயா சிவலிங்கம் அவர்கள், இந்த நூலிலே இருக்கிற தமிழ்வாணன் அவர்கள், 6 மாத காலம் நான் சிறையில் அவர்களோடு இருந்தேன். இருவரும் எனக்கு நீண்ட அரசியல் வகுப்படுத்தார்கள். அந்த அரசியல் என்னுடைய அண்ணன் பெரியவர் தமிழரசன் அவர்களுடைய அரசியல்தான். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தோடு எங்களோடு இணைந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் பணியை செய்து வந்திருக்கிறார். இங்கே இந்த நூலாசிரியர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவரிடத்தில் நான், என் அருமை சகோதரன் செல்வபாரதி இருவரும் உதவி இயக்குநர்களாக இணை இயக்குநர்களாக பணியாற்றிய காலம். அப்போது அண்ணன் வைகோ அவர்கள் ஈழ பயணத்தை மேற்கொண்டு திரும்பியதற்காக அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கல, ஒரு பேரணி தமிழ்நாடு முழுக்க நடக்கிறார். அவரோடு நடந்த பிள்ளைகளில் நானும் என்னுடைய சகோதரன் செல்வபாரதியும் அடங்குவோம். அப்போது அப்படியே போய்கொண்டிருக்கும்போது ஈரோடு அந்த பெருந்துறை பகுதியில் போகிற போது ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் நான் எங்கள் அப்பா. அப்போ ஒருவர் வருகிறார். வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனார் அவருடைய புகைப்படங்களை காட்டி, நான் காட்டுக்குள்ளே போய் வீரப்பனாரை சந்தித்தேன், இந்த படங்கள் அவரோட பேசினேன், அவரை பற்றி செய்திகள்லாம் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை பெருசாக. அந்த படங்களை பற்றி சொல்கிறார், நம்ம நிறைய தகவல்களை கொடுத்தார். அப்போ சரியா பேசுவோம், அது குறித்து பேசுவோம். நான் பிற்காலத்தில் அது நக்கீரனில் தொடராக வருகிறது. வீரப்பனை பற்றி தேடல், தெரிதல், புரிதல் எல்லாம் வருது. அந்த வேலையை செய்த அவர் தான், என் அன்பு சகோதரர் தான் இந்த சிவசுப்பிரமணியம். காட்டுக்குள்ளிருந்தும் மக்களுக்கு வீரப்பனை கொண்டு வந்தவர். இப்போது நாட்டுக்குள் இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வரலாற்றில் பெரிய பணி. நான் நம்ம பாரம்பரிய நெல் வகைகளை தொலைத்து விட்டோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்று புரட்சி பாவலர் சொல்கிறார். அதில் என் தம்பி கௌதமன் கூட குறிப்பிட்டார், இது ஒரு ஆகச்சிறந்த வீரியமிக்க விதை நெல். இது நெல் ஜெயராமன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட நம் பாரம்பரிய விதைகளை ஊர் ஊராக தேடி சென்று சேமித்தது போல
என் அன்பு சகோதரன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பெரியவர் தமிழரசனை பற்றிய செய்திகளை ஒருவராக தேடி சென்று ஒவ்வொருவராக சந்தித்து சேமித்திருக்கிறார் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதில் என்னுடைய சகோதரன் பாலா அவர்கள், இது வழக்கறிஞர் பாலு, என் தம்பி கௌதம்னு சொன்னது போல மாற்று கருத்து ஒருவரால் இவ்வளவு பெரிய பணியை செய்த முடிந்திருக்கிறது. அதுக்கு பாராட்டணும், அதுக்கு நம்ம பாராட்டணும். அப்போ நீங்கள் இப்போ ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்ட போது ஒருத்தர் படம் எடுத்தார், இப்படி சுட்டார் என்று, அதுவும் ஓடிச்சு. அப்புறம் இன்னொருத்தர் அப்படி இல்லை இப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுவும் ஓடிச்சு. இப்போ நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய முழு வரலாறு யார் கையிலையாவது நூலாக இருக்கா? இல்லை. ஆனால் வரலாறு இல்லாமல் இருக்கா? 100 வரலாற்று புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு போக்கில் எழுதியிருக்கிறார். முழுமையான வரலாற்று ஆவணம் யாருக்கும் இன்னைக்கு இல்லை. இந்த காரணம், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். எங்கள் அண்ணனுடைய வரலாறு, பெரியவர் வரலாறே பெரியவரே எழுதினாதான். அவங்கவுங்க கேள்வி செய்தி வெளிச்செய்தி. ஆனாலும் இது வரலாற்றில் அரிய பணி, பாராட்டத்தக்க பணி. இப்போ எங்கள் அண்ணன் எப்படி கொல்லப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, இப்படி எழுதுங்க. இப்படி கொல்லப்பட்டிருக்கு, அதையும் எழுதுங்க. எல்லாத்தையும் படிக்கிறோம், எது சரியோ. ஆனால் ஒன்று உண்மை, பெரியவர் என்று நம்மோடு இல்லை, அவர் விட்டு சென்ற பணிகள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, நம்மோடு இருக்கு. அதை தான் சேகுவாரா சொல்கிறான். ஒருவர் மரணித்து போனதாலேயே அவர் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவது இல்லை என்று. அது அப்படியே தான் இருக்கு. அது இருக்கிறனால தான் இவ்வளோ காலம் கழிச்சு இவ்வளோ பேர். அன்னைக்கு பெரியவரை பிடிக்கணும் கொல்லணும்னு நினச்ச காவல்துறை நினச்சிருக்காது, இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடுவான்ட்டு. அது நடக்குது. அதனால அதில் மாற்று கருத்து இருக்குது. அதுக்காக இப்போ வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இதுதான் நடந்ததுன்னா அதை சொல்லுங்கள், அதை கேட்குறோம். ஆனால் இது சிவசுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த பணியை செய்வதற்கு அவருக்கு முன்பு இங்கே யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கணும். எங்கள் ஐயா சோழ நம்பியார் சொல்கிறார், நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன், வரலை, தெரியல. இப்போ வரும்போது அங்கே நூல் விற்று கொண்டு இருந்தார், அவரை பார்த்தேன். அண்ணனை பற்றி, தமிழரசனை பற்றி ஒரு புத்தகம். இது என்னன்னு கேட்டேன். பல அறிஞர்கள் சொன்ன கட்டுரை தகவல்கள்ன்றாங்க. அப்படிதான் தொகுப்பு இருக்குது. அதனால என்ன, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் இது 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 குறித்து, பெரியவர் குறித்தான தேடலுக்கு ஒரு வழிவகுக்கட்டும். உண்மையான செய்திகளை கொண்டு வாருங்கள், படிப்போம், தெரிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு போய் இது தவறான வரலாறு, இது தேவையில்லாமல், அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் நோக்கம் இல்லை. தமிழரசனை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற உயர்ந்த எண்ணமும் நோக்கமும் இருக்கு. அதை நீங்க பாராட்டணும். இங்கே பேசிய என்னுடைய அன்பு மருமகள் கவிதா அவர்கள், நம்முடைய அம்மா, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அண்ணன் தமிழரசன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டம், அந்த மதகளி மாணிக்கம் அந்த ஊரில் ஐயா துரைச்சாமி, இங்கே சேங்கொண்டம் அருகில் இருக்கிற பொன்பரப்பியில் பிறந்த அம்மா பதுவுசி அம்மாள், இவர்கள் இருவருக்கும் 1945 ஏப்ரல் 14 பிறக்கிறார். இதில் நீங்கள் பார்க்கணும், தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக, தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்னைக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர், அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த துரைசாமியை நீங்கள் மறக்கப்படாது. அது ரொம்ப முக்கியம். அவருக்கு பிறகு ஒரு மகள், என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி, பேர் வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்னே தெரியாம விதுசா கதுசா எதையோ பேர் வச்சுட்டு அலையும் போது, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய, அவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தியேர். அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் பதுசம்மா உங்களுக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில், நான் அரியலூரில் தங்கை செங்கோடியின் நினைவு கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு சிறப்பு செய்தவர் அம்மா. மழை பெய்த போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய். அதில் என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க, அம்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பலமுறை பெரியவர் சிறைப்பட்டிருந்த போது ஒரு தடவை கடுமையாக, எப்பவும் சிறைப்பட்டா எப்படி நடக்கும் தெரியும், தம்பி அடி வாங்கினவன் தான், அது எங்கள் அப்பாவோட பல தடவை அடி வாங்கியிருக்கிற. அதில் ரொம்ப அடி. அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி கால் வலியோடு நடந்து வரும்போது நான் திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள். நீ பல ஆண்டு குழந்தை பிறக்காம பல கோயில்கள், வேண்டாத தெய்வமில்ல, கும்பிடாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ, என் மகனை, இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வரவேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில், அவர் பெரியவர் சொன்ன பதில், அப்படி பிறந்தவன் அப்படின்னு. நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினைச்சாதானே உனக்கு கஷ்டம் இருக்கும். அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினைச்சிட்டு போயிரு.
அப்படி அந்த தாய் பதுசி அம்மாள் அவருடைய நினைவிடத்துக்கு கட்ட தெரியல உங்களுக்கு. உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் 2 ஏக்கரில் சமாதி இருக்கு. அது என் மருமகளுக்கு சொல்லணும். நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன், பல பேருக்கு கட்டுவேன், அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன். வேலி என்ன வேலி போடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம வேலி போடுவோம், அங்கே மதில் சுவரில் கோட்டையே கட்டுவோம், தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம். நமக்கு ஒரு காலம் வரும், இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா அது சாதாரணமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, அது ஒரு இது இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அதில் உரிய நேரத்தில் உரியது நடக்கும். அப்போ தாத்தா கலியபெருமாள் கூட தான் இடம் இல்லை, சிலை இல்லை, பிரச்சனை இருக்குது, செய்வோம். இந்த வெறி கூட்டத்தில் பேசிட்டு கலைஞ்சு போகிறது மாதிரி இருக்கக்கூடாது. கூடி கலையும் கூடி பொழியும் மேகமாக இல்லாமல், கூடி கலையும் காகமாக இல்லாமல் கூடி பொழியும் மேகமாக தமிழ் பேரினம் மாறிட்டா அப்புறம் என்ன பெரும் வெள்ளமும் புயலும் தான். அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் இதில் எடுத்துக்கிட்டு வர செய்தி மேலோட்டமாக ஒரு கற்பனையில் எழுதலை. ஒவ்வொருத்தரும் பெரியவரோட வாழ்ந்தவர்கள், அவர்களும் வாழ்ந்தவர்கள், இப்போது வாழ்ந்தவர்கள் இப்போது இருப்பவர்களுடைய கருத்துக்களை தான், அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் பாலு அவர்கள் சொன்னது மாதிரி சில கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்று தோணும், சேர்த்திருக்கலாம் என்று தோணும். எழுதி முடித்து விட்ட பிறகு, ஒரு படத்தை எடுத்துட்ட பிறகு இந்த காட்சி இப்படி வச்சிருக்கலாம்னு தோணும், இது இப்படி செய்திருக்கலாம்னு தோணும். முதலாக ஒருத்தனுக்கு தோணுச்சு இல்லை, அது பாராட்டுக்குரியது. அதுக்கு சிவர் சுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வரலாற்றில் வீரப்பன் என்றாலும் தமிழரசன் என்றாலும் சிவசுப்பிரமணியத்தை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இதில் பெரியவர் என் தம்பி கௌதமன் சொன்னது மாதிரி எங்கள் அப்பா வடமலை அவர்கள் அண்ணனுக்கு பெரியவர். அவரை விட வயதில் பெரியவர்கள்லாம் பெரியவர் என்று அழைத்தார்கள். நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவரை விட சின்னவர்களெல்லாம் தம்பி என்று அழைத்தார்கள். என்னை விட பெரியவர்களெல்லாம் அண்ணன் என்று அழைப்பார்கள். இது ஒரு சுவை முரண். அது ஒரு அன்பின் நிகழ்ச்சியாக சொல்றது. பெரியவர்னா அவர் என்ன பெரியவர், அவர் வயசில் இல்லை, கொள்கையில் பெரியவர், கொண்ட நோக்கத்தில் பெரியவர், எடுத்த காரியத்தை முடிக்கிற போராட்டத்தில் பெரியவர். அதெல்லாம் பார்க்கும்போது அவர்தான் உண்மையிலே பெரியவர். என் தம்பி இது எப்படி பேர் வைக்கிறதுன்னு, பெரியவர் தான், எல்லாரும் கூப்பிட்ட பெரியவர்னே நூலுக்கு பேர். ஆனாலும் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி என்பதில் யாருக்கும் மறுக்க முடியாது. அவருக்கு முன்னத்த விதை தலைவர் பிரபாகரனுக்கு முன்பு தமிழ் தேசிய விடுதலை ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமே வெல்ல முடியும் என்ற இந்த முதல் சிந்தனையை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொன்றா பேசுவோம். அவருக்கு அது இப்போ முதல்ல நம்ம இந்த நூல் சொல்வது, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட சூழலில் தமிழரசன் பிறக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த குளத்துல நீ கீழ் சாதிக்காரன் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது, இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் உன் நிழல் இதுல விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம், அப்படிப்பட்ட சமூகம் பின்னணி. நடந்து போகும்போது இந்த நிழல், இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேல விழுந்துடக்கூடாது, அது தீண்டாமையாக கருதப்படுது. என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதிய ஒழிப்பே சமூக விடுதலைன்னு ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்வது மது சாதி மத போதைதான் புரட்சியை ஒழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறது.